சங்கீத புத்தகம் 126வது பாட்டுல 5வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 126 5. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற காரியம் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள். ஏன்னா விதைப்பும் அறுப்பும் அப்படிங்கிறத குறித்து நம்ம தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நல்லதை விதைக்கும் பொழுது நிச்சயமாகவே நன்மையான அறுவடையை நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன்னா விதைப்புன்னு ஒன்று இருந்தால் அறுவடை நிச்சயமா உண்டு. அதே போல அளவற்ற ஆசீர்வாதத்தை அந்த அறுவடையில நம்ம காண முடியும் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால என்ன ஆயிடுச்சு, எப்படி ஆயிடுச்சுன்னு பிரச்சனை, கஷ்டம், வேதனை, கண்ணீர் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப குழம்பிக்கிட்டோ இல்லை தேவையில்லாத பிரச்சனை பண்ணிக்கிட்டோ ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல ஜெபிச்சாலே அதுதான் நமக்கு உற்சாகம். நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் ஜெபம் பண்ணுவேன், இரவு பகலும் இதே விடாமல் என் ஜெபம் இருக்கும், ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஜெபம் பண்ணுவேன், பலமான ஆகாரம் ஆண்டவருடைய வார்த்தை எடுத்து வாசித்து நான் ஜெபம் பண்ணுவேன், இப்படின்னு நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். ஆனாலும் நம்ம நிறைய முயற்சிகள் செஞ்சு கொண்டே இருக்கிறோமே, பலன் இல்லாத போல இருக்கே நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? அப்போ நம்ம விளங்கி கொள்ளணும், இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில 2 விதமான கட்டங்கள் இருக்கு. முதல் கட்டம், இந்த கிறிஸ்தவத்துக்குள்ள இருந்து நம்ம பிசாசு என்ன பண்ணுவோம், பிரிக்கப்படும். ஏன்னா நம்ம ஏதோ ஒரு பின்னணியிலிருந்து வந்திருக்கோம். கிறிஸ்தவ குடும்பத்திலேயே பிறந்திருந்தாலும், நல்லா புரிந்து கொள்ளுங்கள், கிறிஸ்தவ குடும்பத்திலேயே பிறந்திருந்தாலும் நம்மளை பிசாசு என்ன பண்ணுவான், ஆண்டவரோட ரட்சிப்புக்குள்ள நடத்த மாட்டான். நடத்த விடாத மாதிரி ஏதாவது ஒரு உலக காரியங்கள் நம்ம கண் முன்னாடியே கொண்டு வருவான். அந்த வயசுல அவ்வளோ பெருசாக தெரியாது. வளர வளர ஒரு வாலிப பருவம் வர வர கிறிஸ்துவுக்குள்ள சரியான தாய் தகப்பன் இருக்கும்போது நம்ம அருமையாக நடத்துவாங்க. அப்போ நம்மளே ஒரு காலகட்டத்தில் ஆண்டவருடைய தயவுனால என்ன பண்ணுறோம், கிருபையாக ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ள வரோம். அப்போ ஏதோ ஒரு காரியத்துல இருந்து நம்ம ஆண்டவருக்குள்ள வந்ததுனால இவனுக்கு பிடிக்காது. இது நல்லா விளங்கி கொள்ளணும். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் யூடியூப்ல பார்க்குறவங்களுக்கும் சொல்றேன். அப்போ நம்மளை இந்த மாதிரி காரியங்கள் பிரிக்குது. எது? பணம், பொருள், இந்த மாதிரி ஆசைகள், கண்களின் இச்சைகள், இதெல்லாம் வேத வசனம் நிறைய பார்க்கணும். ஜீவனத்தின் பெருமை, உன் படிப்பு, உன் அழகு, நீ பண்ற டேலண்ட், இதெல்லாம் சொல்லி நம்மளை கொஞ்சம் ஏற்றி விட்டுருவாங்க பாருங்க. இதெல்லாம் வந்து பெருமையை கொண்டு வந்துடுவாங்க. அப்போ நம்ம எல்லாவற்றிலும் நம்மளை பிரிக்கிறதுக்கான காரியங்கள் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ஜெபம் பண்ணணும்னா அதெல்லாம் முதலே பார்க்கணும். சென்ற மாதத்துல நானும் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். அப்படி நம்ம இதெல்லாம் புரிந்து கொண்டு ஜெபம் பண்ணா, அப்படி நம்ம விதைக்கிற ஒவ்வொரு நன்மையான விதையும் அருமையான கோடா கோடி பெருக்கமான அறுவடையை கொண்டு வரும். இந்த காரியத்தை மனசுல வச்சுக்கணும். உலக காரியங்கள் நம்மை அழிக்காதபடிக்கு, அதில் நாம் விழாதபடிக்கு கண்டிப்பா ஜெபிக்கணும். ஜெபிக்கிறவங்களோட ஒரு முக்கியமான கவனம் இருக்கு. 2வது ஒரு காரியம் இருக்கு. என்னன்னா, பிசாசு இப்படியெல்லாம் ஆசை காமிச்சு இப்படிலாம் இது பண்ணுவோம், நம்மளை அதிலெல்லாம் போட வைப்பான்னு வச்சுக்கணும். 2வது அவன் என்ன பண்ணுவான்னா, நம்ம கிட்ட ஒரு சில காரியங்களை கையாளுவோம், நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். நம்ம ஒரு ஃபோக்கஸ்டா ஆண்டவருடைய காரியங்களை போவோம், அவர் சொல்றது செய்வோம், அவருக்கு கீழ்ப்படிவோம், அவரோட நன்மைகளை தெரிஞ்சுக்கணும், அவருடைய வசனத்தை தியானிப்போம். இதுல ஃபோக்கஸ்டா போயிட்டே இருப்போம். நம்மளை வந்து நமக்கே தெரியாம நம்ம கண்ணை கட்டி என்ன பண்றோம், டிஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். அந்த ஃபோக்கஸ்ல இருந்து அந்த காரியத்தை வந்து யோசிச்சுக்கும். அப்படித்தானே, போத்திபாரோட மனைவி ஒரு டிஸ்ட்ராக்ஷன், ஆனா அவன் அதுல வேலை, எனக்கு ஒரு பெரிய ஒரு தரிசனம் இருக்கு, இந்த பிடிச்சிக்கணும், ட்ரெஸ்ஸுலாம் விட்டு ஓடிட்டே இருக்கும். அப்போ நம்ம புரிந்து கொள்ளும், இந்த டிஸ்ட்ராக்ஷனை நம்மளுக்கு வரத்தான் செய்யும். அடுத்தது பிசாசு எதை கொண்டு வருவோம் தெரியுங்களா, இந்த தேவன் வைத்த திட்டத்தின் விசுவாச ஓட்டத்துல இருந்து நம்மளை பிரிக்க. முதல்ல கிறிஸ்துவிட்ட இருந்து பிரிக்க பார்க்கலாம், அதை நம்ம ஜெயிச்சிருவோம்னு வச்சுங்க. ஆண்டவருக்கு தினமும் ஜெயிச்சு கேட்டு காரியங்கள்லாம் ஜெயிச்சிடறோம்னு வச்சுங்க. அடுத்தது என்ன பண்ணுவான், நம்மளை அந்த வழியை விட்டு விலக வைக்க பார்ப்பான். வேற யாரோ சில பேர் அன்பு வச்சு நம்ம மேல அந்த அன்புல இருந்து நம்மளை விலக பார்ப்பாங்க. இந்த அன்பு பெரிய அன்பு இல்லை, இதுதான் பாரு, நீ இந்த அன்பை புரிஞ்சுக்கணும். உலக காரியத்தில் எதையாவது ஒரு காரியத்தை டிஸ்ட்ராக்ஷன் வச்சு நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுவோம் பிசாசு. இன்னொன்று பயம், இது ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அவ்வளோதான், இதோட எண்டு என்ன, அது ரிசல்ட் மரணம், நீ தனிமையாயிருவ. இந்த மாதிரி நோயை வச்சு இருக்கலாம், பொருளாதார குறைய வச்சிருக்கலாம், ஏதாவது ஒரு வகையில பயம் மூர்த்திக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம கர்த்தருக்குள்ள பயப்படுகிற பயத்துல வளரும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்ம உள்ளத்துல அதிகமா இருந்துச்சுன்னா, அந்த பயம் உள்ள இருக்க இருக்க அதிகமா வேதம் வாசிக்கிற, ஜபத்துக்கு ஓடி வர, கர்த்தருடைய சன்னிதானத்துல உட்கார இந்த பயம் நம்ம உள்ள வளர வளர அந்த பயத்தை இது தூக்கி போட்டு முடிச்சிடும். அப்ப அந்த பயம் நம்மளை விட்டு போகணும்னா இந்த பயம்
அதிகமாகவும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல ஓடி வர இந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்து வரல. அப்ப இது ரெண்டுத்துக்கும் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கிறவர்களும் பெரிய ஊழியக்காரங்களா இருந்தாலும் நம்ம எல்லாருமே ஜெபிக்க வேண்டிய ஜெபம் டிவியே. எந்த ஒரு உலக காரியத்திலும் நான் விழக்கூடாது, ஆண்டவரை அதுல இருந்து என்னை காப்பாற்றுங்கன்னு ஜெபிக்கணும். ரெண்டாவது காரியம், எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன், என் டைம் வேஸ்ட் பண்ற காரியங்கள், அடுத்தது எனக்கு பயம் கொடுக்குற காரியங்கள், இதெல்லாம் வந்து நான் விடுதலையாகணும். ஆண்டவரே என் நோக்கம் நீங்க தான்ப்பா, உமக்கு பயத்துல நான் தொடர்ந்து அதுல வளரணும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கிறவங்களா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஜபத்தோட இன்னைக்கு நம்ம இந்த கண்ணீரோடு விதைக்கிற இந்த வசனத்துக்குள்ள நுழையணும். அன்பும் இறக்கமுள்ள நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினால இடத்துல வருவோம், நன்றி செலுத்துவோம். சர்வ வல்லமையுள்ள ராஜா உமக்கு நன்றி. இப்பேற்பட்ட நல்ல தேவன், சமாதானத்தை நாங்கள் விரும்பும்படி, சமாதானத்தை தேடும்படி, சமாதானத்திலே வாழும்படி சர்வ வல்லவராக எங்கள் தேவன் எங்களை உருவாக்குகிறவர், எங்களை வணைகிறவர், எங்களை நடத்துகிறவர். ஆண்டவரே, நீர் எங்களை இப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தேவன் எப்பேற்பட்டவர் என்பதை அறிகிற அறிவிலே நாங்கள் வளர வளர பிசாசின் கிரியைகள் எங்கள் வாழ்க்கையிலே நுழையாதபடிக்கு, அவைகளுக்கு நாங்கள் இடம் கொடுக்காதபடிக்கு, உலக காரியமான ஆண்டவரே அந்த காரியங்களில் எங்கள் கண்களை விலக்கி தேவனை நோக்கி பார்த்து எங்களை ஒருமுகப்படுத்துகிறார்கள். இந்த இடத்துல மாத்திரமல்ல, இந்த ஜபத்துல மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் ஒரு கிறிஸ்தவனுக்கு அன்ன தினமும் தேவனை நம்புகிற பிரியர்களுக்கு, தேவனை நம்பி அதில் வாழுகிற ஒவ்வொரு பயப்படுகிற கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவரே நீர் உதவி செய்ய வல்லவர். தேவனை அறிகிற அறிவை அவருக்கு இன்னும் அதிகமாகட்டும், இன்னமாய் உண்மை நோக்கி பார்க்கட்டும். நாங்கள் விதைக்கிற விதைகள் கண்ணீரோடு விதைத்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே கோடா கோடி அருளையை பார்க்கும்படிக்கு இந்த காரியங்களிலே எங்களை பத்திரமாய் பாதுகாப்பாய் தயவாய் ஆண்டவரே நீர் ஜாக்கிரதையாக நடத்த வல்லவர். எங்களை கவனமாய் எங்கள் இருதயத்தை எல்லா காவலும் காத்துக்கொண்டு உண்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்வீராக. ஒருவருக்கே துதி கன மகிமை யாவற்றையும் இருக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமென். ரொம்ப முக்கியம் பாருங்க. ஏன்னா ஏதாவது ஒரு வகையில நம்ம விளக்கச்சிட்டே இருக்கணும். ஏதாவது அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிடும். விழுந்து எந்திரிக்கும் போது என்ன தோணும், அடுத்த வாட்டி எப்படி விடாமல், ஒரு தடவை ஆக்சிடென்ட் ஆகாமல் எப்படி வண்டியை பத்திரமா ஸ்லோவாக வாட்டலாம். என் குடும்பத்தில் அடிப்பட்டவங்க இருக்கிறாங்க பாருங்க. ஒரு வாட்டி ஆக்சிடென்ட் ஆனதுன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக பாட்டிங்க மேலே போகவே மாட்டாங்க. நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க ஸ்பீடாக போகணும்னு போடலாம், நம்ம ஏற்கனவே சூடு போட்ட பூனை அப்படின்னு அந்த ஜாக்கிரதை வந்துடும் பாருங்க நம்மளுக்கு. அப்போ இதெல்லாம் நம்மளை விழ வைக்கிற காரியம் நம்மளுக்கு புரிஞ்சாதான் அதுல எப்படி விழாம தப்பிச்சுக்கலாம்னு ஆண்டவருடைய வசனங்கள் நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ நாம என்ன பண்ணுவோம், கண்ணீரோடு விதைத்தாலும் நம்ம காரியங்கள், சில வேலைகள், துன்பங்கள், எல்லா விதமான சகிப்புகள் எல்லாத்தையும் நம்ம போனாலும் நமக்கு கம்பீர அறுவடை உண்டு. ஏன்னா இது ஒரு விவசாய காரியங்கள் மாதிரிதான். விதைங்கிறது என்னது, ஆண்டவருடைய வசனம். விதைக்கிறவங்க யாரு, கர்த்தருடைய வார்த்தை எடுத்து சொல்றவங்க. விதைக்கிற இடம் எது, நம்முடைய இருதயம். அதுதான் நிலம், உலகம், இருதயம். அந்த போதனைலாம் நம்மளுடைய யூடியூப் சேனல்லே இருக்கு, நீங்க போய் கேட்டு பாருங்க. அப்ப நம்ம புரிந்து கொள்ளணும், இந்த மாதிரி காரியங்கள்லாம் ஆண்டவராகிய நம்ம தேவன் சொல்லியே தராரு. மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனத்துல சொல்றாரு பாருங்க, அதை கொஞ்சம் வாசிக்கலாம். மார்க், கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அப்போ விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டான். அடுத்த வசனம் வாசிங்க. அவன் விதைக்கையில் சில விதைகள் வழியருகே விழுந்தது. ஆக்கையால் புறாக்கள் வந்து அதை பச்சித்து போட்டது. இப்ப புறாக்கள் போட்டது, சில இடத்துல பறவைகள் போட்டது. ஏதோ ஒண்ணு அந்த விதையை புடுங்கும்படிக்கு ஒரு பறவை வருது. அதுதான் எதை குறிக்குதுன்னா சாத்தான குறிக்குது. அப்போ அந்த விதை, வசனமாகிய விதை நம்மளுக்குள்ள விடும்போதே அது என்ன பண்ணுது, உங்க இருதயத்துல விழுந்துச்சா, நான் முதல்ல அதை புடுங்குறேன், அந்த வசனத்தை எடுத்து போடுறேன் அப்படின்னு பிசாசு என்ன பண்ணும், எப்போ வசனத்தை உட்காந்து வாஞ்சையே கேட்கணும்னு நினைக்கிறோமோ அதை பிடுங்க. அதனால ஆண்டவர் 4 விதமான காரியங்களை சொல்றாரு. முள்ளுள்ள இடத்துல விழுந்தது, நல்ல நிலத்துல விழுந்தது, கற்பாறை நிலத்துல விழுந்தது, மண் இல்லாத இடத்துல விழுந்து, இப்படியெல்லாம் எல்லாமே சொல்றாரு. வழியருகே விழுந்தது, ஒவ்வொரு காரியங்களை சொல்லி நல்ல நிலம்ங்கிற ஒரு வார்த்தையும் சொல்றாரு. நல்ல நிலம்ங்கிறது என்னதுங்க, நம்ம இருதயம். எது நல்ல நிலம், பண்படுத்தப்பட்ட இருதயம். அப்படின்னா என்ன, எப்படி நம்ம இருதயம் பண்படுத்தப்படும்? ஏன்னா இருதயம் திருக்குள்ளது கேடானது அப்படின்னு வேதம் சொல்லி தருது, இறைமையா சொல்றது. அப்ப எப்படி பண்படுத்தப்படும், வசனத்தை கேட்க கேட்க வந்து உட்கார ஜெபிக்க துதிக்க தண்ணி ஊற்றி அதுக்கு வேலி அடிச்சு அதை பாதுகாக்கிறது போல. அப்ப அதுல பண்படுத்தப்பட ஆரம்பிச்சிடும். அப்படி பண்பட்ட நல்ல நிலமா நம்ம இருக்கும் பொழுது, விதை விதைக்கப்படும் பொழுது
அந்த வார்த்தைகளை வந்து விடப்படலைன்னா அந்த வார்த்தை அற்புதமான காரியங்களை பிறப்பிக்கும். நிச்சயமா அறுவடை அற்புதமா இருக்குங்கிறத நம்ம நம்பணும். கண்ணீரோடு இருக்கணும். நம்ம நினைக்கிறோம் நம்ம ஆண்டவருக்காக ஓடுறோமே, இந்த காரியங்களை செய்யறோமே, ஆண்டவர் சொல்றதுக்கெல்லாம் கீழ்படுகிறோமே, ஆனாலும் நம்ம நிறைய கஷ்டங்கள். பலன் பார்க்கறது ஒரு பக்கம் இருக்கு, பலன் கட்டாயமா உண்டு, பலன் இல்லாம இல்லை. விவசாயிகளை கேட்டாலே சொல்றாங்க 100 மடங்கு பலன் பைபிள் சொல்லுது. ஒரு மிகப்பெரிய எங்களை நடத்த ஆவிக்குரியவர் சொல்றாரு பாருங்க, 100 மடங்கு பலனுங்கிறது பைபிள் சொல்லுது. ஆனா விவசாயம் பண்றவங்க 20 மடங்கு கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு லாபம் 20 மடங்கு. ஆனா இதுல ஸ்டார்டிங் 30, 60 வருது. ஆனா அந்த விவசாயி சொல்றாங்க 20 மடங்கே ரொம்ப அதிகம். அப்போ ஆண்டவர் பாருங்க இப்படிப்பட்ட ஒருத்தனை தன்னுடைய விதை விதைக்கும்படி அனுப்புறார். அது யார் தெரியுங்களா? வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 19 வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 19வது வசனம். அப்படியே அவரை விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டி கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். எலியாங்கிற ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி. பைபிள்ல பழைய ஏற்பாட்டுல எலியா மாதிரி ஒரு தீர்க்கதரிசி கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அவர் ஜெபம் பண்ணா மழை வந்துடும், அவர் ஜெபம் பண்ணா மழை வென்றோம். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையுள்ள தீர்க்கதரிசி பாருங்க. அவருடைய சீஷர்கள், அவருக்கு பின்னாடி அவருடைய அசிஸ்டன்ட் பாஸ்டர்னு வச்சுக்கிறேன். இவர் என்ன பண்றாருன்னா இந்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாங்கிறவர் 12 ஏர், ஒரு ஏர் போட்டு விழுகிறதுக்குள்ள படாது பாடாயிடும்னு சொல்றாங்க. 12 ஏரை பூட்டி விழுறாரு. 12வது ஏரை பூட்டி விழுறும் போது இவர் போய் அவரை நம்ம போதும் நீ வீட்டுக்காக உழைச்சது போதும், இனிமே என்ன பண்ணு ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக விதைக்கவா, இந்த விதைச்சதெல்லாம் போதும் ராஜா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. எப்படியோ அவர் கூட்டிட்டு போறாரு. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். 3 ராஜாக்கள் 19வது அதிகாரத்துல 16 வாசிக்கலாம். சாப்பாத்தின் சொல்றா 15வது வசனத்துல கர்த்தர் சொல்றாருன்னு சொல்லப்பட்டு. அப்ப கர்த்தர் ஏற்கனவே எலியாவுக்கு சொல்லிடுறாரு, உன்னுடைய ஸ்தானத்துல அவன் அபிஷேகம் பண்ணு. அவர் ஒரு தீர்க்கதரிசி குடும்பம் கிடையாது, அவர் ஒரு விவசாய குடும்பம். இப்போ விவசாயம் பண்றவருக்கு இதெல்லாம் நல்லா புரிஞ்சிடும். நம்ம ஏதோ ஒரு வேலை செஞ்சிருப்போம், ஏதோ ஒரு காரியம் செஞ்சிருப்போம், அதுல ஏற்கனவே நம்ம சின்ன வயசுல இருந்து ஆண்டவர் அருமையா நடத்திக்கிட்டே வந்திருப்பார். இப்போ ஊழியம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அதெல்லாம் நம்மளுக்கு நினைவுபடுத்துவார். இதுல இருக்கும் பொழுதே அவங்க இப்படி நடத்துனே, இதுல இன்னும் சூப்பரா நீ நடத்த முடியும், நான் நடத்துவேன் உன்னை, நான் உனக்கு பலப்படுத்துவேன், உனக்கு நான் ஐடியா சொல்லி தருவேன் அப்படின்னு நம்மளை அருமையா நடத்த ஆரம்பிப்போம். ஏன்னா எலியாவுக்கு விதைப்பை பத்தி தெரியும். விதைச்சா சில டைம் ஏன்னா அவங்க எல்லாம் வானம் பார்த்த பூமியில தான் வாழ்ந்துருப்பாங்க. பம்பு செட்டு மோட்டர் செட்டுலாம் அப்ப இருந்திருக்காரு. ஏற்றவங்களும் இறைச்சி இருக்கலாம். ஆனாலும் நல்லா புரிஞ்சு கொடுங்க, மழை இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கு நிறைய இயற்கை செயற்கை மழை எல்லாமே வந்துச்சு பாருங்க. அப்போ எல்லாமே அவங்க என்ன பண்ணணும், அவர் தண்ணீரோடு தான் விதைச்சிருப்பாரு. எலியா எலிசா எலியாவை விட அற்புதமான 10 விதமான அற்புதங்கள் பண்ணியிருக்காங்க வேதத்துல. அப்படி கணக்கு எடுத்து சொல்றாங்க பாருங்க. அதுல ஒரு குறிப்பிட்ட விஷயத்த கூட நம்ம இன்னைக்கு தியானிக்கிறோம். ஆனா முதல்ல எலிசாவை பத்தி தெரிஞ்சு கொள்ளுங்க. இந்த எலியாங்கிற தீர்க்கதரிசி சால்வையை போடுறாரு பாருங்க. இப்ப இன்னைக்கு அந்த சால்வைங்கிறது எதை குறிக்கிறது? ஒரு வஸ்திரம், நீதியின் வஸ்திரம், பரிசுத்த வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம். ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்மளுக்கு போட்டு விட்டார். இப்ப இவருக்கு இந்த தீர்க்கதரிசி போட்டதை இவர் என்ன பண்ணாரு, அவர் கேட்கிறாரு, எங்க அம்மா அப்பாவை பார்த்துட்டு முத்தம் கொடுத்துட்டு வந்துடுறாங்க, விடை சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு வந்துடுறேன், ஊழியத்துக்கு வந்துடுறேன் வராது. வந்துட்டு ஜாலியானா இருக்குல்ல, இவரு பின்னாடியே போறார். நீங்க வாசிச்சு பாருங்க அப்புறம் வீட்டுல. இவரு பின்னாடியே போறார், இவர் சொல்றதெல்லாம் செய்யறாரு, இவரை விடவே மாட்டாரு. ஏன் தெரியுங்களா, இவருக்கு அவரை போல அவனோட விருப்பத்துல உள்ளத்துல யார் வச்சா, தேவன் வச்சாரு. அப்போ அவரை போலவே அவனும் அவரை கூட பிராக்டிஸ் எல்லாம் பண்றாரு, அவர் கூடவே இருக்கிறாரு. எனக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம் வேற சொல்றாரு. அப்ப எலியா சும்மா ஜாலியா ஊழியம் பண்ணல, பயங்கர கஷ்டத்துல பண்ணாரு. அது மட்டும் கிடையாது, எலியா பயத்தின் உச்சத்துக்கே போய் செத்து போயிடுற அளவுக்கு சூரிய செடிகளை படுத்தவர். அப்ப அவருக்குள்ள இருக்கிறதெல்லாம் இவருக்குள்ள வரணும்னா இவர் எந்த அளவுக்கு துன்பத்தை
கஷ்டங்களே சகித்திருப்பார்கள், ரொம்ப பெருசா சொல்லப்படாது. ஆனா இவர் பயம் இல்லாம வளர்ந்தாருன்றதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். என்னானாலும் பரவாயில்ல, யாருக்கும் நான் பயப்பட மாட்டேன். நம்ம ஒரு ஜெபம் பண்ணோம், ஞாபகம் இருக்குங்களா? ஆரம்பத்துல பிரசங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜெப வேலையில ஒரு ஜெபம் பண்ணோம். என்ன ஜெபம்? நம்மளுக்குள்ள அந்த பயம் இருக்கக்கூடாது, அதே போல டிஸ்ட்ராக்ஷன் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? அப்போ இவரு அதெல்லாம் கத்துக்கிட்டாரு. ஏன்னா இவர் வந்து இந்த சாப்பாத்தையும் குமாரன்னு போட்டு கூட இவங்க அப்பா பேர் சாப்பாடு அப்படின்னா என்ன அர்த்தமா? ரொம்ப ரிச் மேன், அவர் ரொம்ப ரிச்சா சர்ச்சு அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வருது. இவங்க இருந்த இடமே அந்த ஃபீல்டு டான்சிங் மெடல்னு போட்டிருக்கு. அங்கே வாசிச்சோம் பாருங்க. அந்த ஊரோட பேரு பேர் மெகேலோ. அது வந்து டான்சிங் மெடம் அப்படின்னா ரொம்ப செழிப்பா இருக்கிற இடத்துல ஒரு நியாயாதிபதியான ஒருத்தருக்கு இவர் பிள்ளையா இருந்திருக்காரு. அப்போ இவர் இப்போ ஊழியத்துல வந்துட்டு ஜாலியா இல்லை, எப்படி இருக்கிறாரு? ரொம்ப கண்ணும் கருத்தமா சின்சியரா கர்த்தர் சொல்றதை செய்வேன். மனதில் வேணாலாம் வருது அவருக்கு. இவங்க எங்க போட்டாரு, வெளியே ஆண்டவர் தூக்கிட்டு போயிட்டாருன்னு அழுகுறாரு. சால்வ கொடுத்துருக்கா. இன்னைக்கு நம்மளுக்கு ஆண்டவர் சொல்றாரு, ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்குல்ல, நீதியின் வஸ்திரம் இருக்குல்ல, அதை வச்சு நீதியா நட, ரட்சிப்பை காத்துக்கொள். நம்மளுக்கு சொல்லிட்டே இருக்கிறார் ஆண்டவர். நம்ம அதை விதைக்க 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 அதுலயே போக போக அறுவடை பெருசா இருக்கும். இவர் என்ன பண்ணாரு பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 1 வசனம் வாசிக்கலாமா? சிரியா ராஜாவின் பட்டய தலைவனாகிய நாகாமான் என்பவன் தன் ஆண்டவரிடத்திற்கு பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளவனாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீயானின் ரட்சிக்கப்பட்டு கட்டளையிட்டு மகா பராக்கிரமசாலியாக அவனோட குஷ்டரோகம் இருந்தது. இந்த நாகமான் குஷ்டரோகியா இருக்கிறாரு. இவரு எப்படிப்பட்டவர் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இந்த நாகமான்ங்கிற படை தலைவன், அடுத்தது பெரிய மனுஷனு, அடுத்தது எண்ணிக்கை உள்ளவனு, அடுத்தது அவரோட ரட்சிப்பை கட்டளையிடும்போது பராக்கிரமசாலி வேற. ஆனா கிருஷ்ணன் ஆனா ஒரு வியாதி எல்லாமே இருக்கு அவர்கிட்ட. நல்ல மனைவி கூட, நல்ல டாக்டர் பிள்ளை கூட இருக்கு, அவருக்கு எல்லாமே சூப்பரா இருக்கு. அப்போ எவ்வளவு ஒரு பராக்கிரமம் எல்லாமே இருக்கு. ஆனா குஷ்டமா இருக்கு. இந்த விஷயத்த எலிசாவோட காதுக்கு, யாரு? எலியா கிட்ட இருந்து 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ஒழுங்கா விதைப்பும் அறுப்பும் பார்க்கிற எலிசாவுக்கு இந்த நியூஸ் வருது. அந்த ராஜாவின் வழியாக லெட்டர் எழுதி போட்டு நீங்க வீட்டில் வாசிங்க, அதெல்லாம் ரொம்ப டைம் ஆகுது. அப்படி லெட்டர் வருது. அவர் என்ன பண்றாரு? அந்த எலிசா என்ன பண்றாரு? 10வது வசனம் பாருங்க. அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். இவன் எவ்வளவு பெரிய படைத்தளபதி, யாரு? நாகமான். எவ்வளவு பெரிய எண்ணிக்கை உள்ளவன், ரொம்ப பெரியவன், பராக்கிரமசாலி. தலைவன் வேற, பராக்கிரமசாலி வேற, பெரிய மனுஷன் வேற, ரொம்ப ரிச்சு கூட. இவ்வளோ இவனை பத்தி டீட்டெயிலாக சொல்லியிருக்கு பாருங்க. அப்படிப்பட்ட சாதாரண ஒரு பணக்காரங்க மேலே ஒரு மரியாதை கொடுத்துருவாங்க. தன்னை அறியாம நிறைய பேருக்குல காரில் வந்து இறங்குறவங்க நடக்கிறவங்க வரும்போது அப்படின்னு நம்ம ஒதுங்கி போவோம். நீ காரில் தானே வர, வேகமா போய, நான் நடந்து போறேன், நீ தான் இறங்கி நிற்கணும் நம்ம சொல்லணும். அப்படி சொல்றோம், நம்ம வகைக்கு ஒழுங்குவோம். நம்ம ஒதுங்கும் போது அவன் சண்டைக்கு போயிடுவான். ஆனா இங்க பாருங்க, இவ்வளோ பெரிய ஆளா இருந்து, உனக்கு பராக்கிரமசாலியா இருந்து, நீ படைத்தனமான யாரா இருந்தாலும் சரி, எலிசா என்ன பண்றாரு? பயந்துக்கலாம். அவருக்குள்ள என்ன இருக்கு? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருப்பதுனால நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் உண்மையில எனக்கு பயம் இல்லை அப்படின்னு அவர் விஷயத்த மட்டும் சொல்றாரு. போய் அங்க ஸ்நானம் பண்ணி எழுதிச்சிரு, உனக்கு சரியாயிடும் அப்படிங்கிறது. அவருக்கு ரொம்ப கோபம். யாருக்கு? நாகமான். பகல ஒண்ணும் இல்லை, நாகமான் கடும் கோபம் பண்ணு. ஒரு படைத்தலைவன், ஒரு பராக்கிரமசாலி, எவ்வளவு செல்வாக்கு இருக்கு எனக்கு, இந்த ஆளை நம்பி ஏன் ஒரு இங்க வந்து நான் இப்படியெல்லாம் அந்த ராஜா எனக்கு சிபாரிசு லெட்டர் போட்டு நான் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் தூக்கிட்டு வந்து இங்க இவங்கிட்ட கொடுத்து இவன் இப்படி பண்றானே, இவன் வந்து நான் பார்க்க கூட இல்லையே, விஷயத்தை கூட சொல்லி அனுப்புறானே அப்படிங்கிற ஒரு கோபம் வந்து, அந்த கோபத்தை பார்த்தா இவர் பயப்படல. அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கிடுவான் என்று எனக்கு நினைச்சுட்டான். ஐயோ, அவ்வளவு பெரிய பணம் விடுறாரோ, அவரை வந்து நான்
இவரை பார்த்து, ஐயா நீங்க கவலைப்படாது, நீங்க எதுவும் சரியாகும் அப்படின்னு தட்டு தடவி இப்படியெல்லாம் சுகமாக்குவான்னு இவராக கற்பனை பண்ணீங்கன்னு வராது. அங்க ஒரு ரெஸ்பான்ஸ் உண்டு. ஏன்னா அவனுக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தது. எந்த ஒரு வல்லமையும் செல்வாக்கையும் எந்த மனுஷனும் எந்த அரசாங்கத்தையும் பார்த்து அவன் பயப்படவே இல்லை. அவன் பயப்படவே இல்லை. அவன் பாருங்க, ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும் நம்ம கவர்மெண்ட் பரலோக கவர்மெண்ட், அவர் தான் நம்மளுக்கு சம்பளம் போடுறாரு, அவர் தான் நம்மளை நடத்துறாரு, நம்ம அவருக்கு பயப்படுற பயத்துல வாழ்ந்தாலே போதும், இந்த உலகத்துல நம்மளை பயப்படுத்த எல்லா காரியமும் ஒண்ணும் இல்லாம இருப்பொருளாகும் அப்படின்னு அவன் நம்புறான். யாரு? எலிசா. ஏன்னா ஏற்கனவே எலியா ரொம்ப பயந்து போய் இருந்தவரை மறுபடியும் ஊழியத்துக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? எழுந்து நடக்க வைக்கிறார். தேவதூதனை கொண்டு சாப்பாடு எல்லாம் கொடுத்து. இதெல்லாம் இவர் அவரை பார்த்தே தானே வளர்ந்தார். அப்ப அவருடைய காரியங்கள்லாம் இவருக்கு தெரிஞ்சுதானே வளர்ந்திருப்பார். அப்போ நம்மளை நடக்கிற ஊழியக்காரர்கள் எப்படி எல்லாம் நடந்து கொள்றாங்க. நாம போயிட்டு இருக்கிற சபையில இருக்கிற நம்முடைய ஊழியர்கள் எந்தெந்த கஷ்டங்கள்லாம் தாண்டி வராங்க. நம்மளுக்கும் ஒன்றும் ஆயிராதும் தைரியமா இருக்கும். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், இவங்களுக்கு இதை சமாளிக்க முடியும், அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பாடுகள் வரும். ஒவ்வொரு விசுவாச பிள்ளைக்குமே ஒவ்வொரு விதமான தாளந்துகளை தேவன் கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் இருக்கதான் செய்யும். இவங்க பிரச்சனை இல்லை, அவங்க பிரச்சனை சின்னது அப்படின்னா இல்லை. வெவ்வேறு விதத்துல வெவ்வேறு வழியில் ஆண்டவர் நடத்தினாலும் நமக்குள்ள எல்லாருக்குள்ளும் ஒரே தேவன், ஒரே பயம், கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கும்போது நம்ம ஜெயிச்சிருவோம். இவர் பாருங்க, அவருக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இவருக்கு ரெக்கமெண்ட் பண்ண ஒருத்தர் அங்கே இருக்காரு. அவன் சொல்றான், ஆண்டவரே அவர் பெரிய விஷயம் சொல்லலையே, கல்லோட மரத்தை விட்டு இதை பண்ணு அதை பண்ணு, 40 நாள் ஃபாஸ்டிங் போடு, சாப்பிடாம தண்ணி குடிக்காம இரு, ஊந்து பிறந்து சாப்பாடை உடுத்திக்கோ அப்படிலாம் எதுவுமே சொல்லலையே. அவர் என்ன சொன்னாரு? போயிட்டு குளிச்சுட்டு இப்படி முங்கிட்டு வாங்கன்னு தானே சொல்றாரு. அதை செஞ்சு பார்க்கணுமே, சின்ன ஒரு அற்ப காரியம் தானே அப்படின்னு அவனுடைய ஊழியக்காரன் சொல்றான். இந்த நாகம்மனுடைய ஊழியக்காரன் சொல்றான். பின்னாடி வசனங்களை வாசிச்சு பார்த்தீங்கன்னா அதுல இருக்கும். அப்ப என்ன பண்றாங்க, சரி நம்ம ஆள் சொல்றத நம்ம கேட்டுருவோம்ல, தெரியாது நம்ம சொல்றத விட அவன் கேட்கறான். போய் கேட்டு அதே போல என்ன பண்றான், சுகமும் பெற்றுக்கொண்டு என்ன பண்றான், 18வது வசனத்தை 17, 18 வாசிங்க. என்ன சொல்றாங்க தெரியுங்களா? சுகம் கிடைச்சதும் 15வது வசனத்துல சொல்றான், இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறு தேவன் இல்லை. எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி, எவ்வளவு பெரிய பணக்காரன், செல்வாக்கு உள்ளவன், படை தலைவன், எவ்வளவு காரியங்களை சந்திச்சிருப்பான், யுத்தத்தில் எவ்வளவு விஷயங்களை பார்த்திருப்பான் அவன் வயசுக்கு. அவன் சொல்றான், இது போல ஒரு தேவன் பூமி எங்கும் இல்லை, இவரைத்தான் நான் பணிஞ்சுக்கணும், இவர் தான் என் தேவன் சொல்லிட்டு இப்ப போய் அந்த தீர்க்கதரிசிட்ட ஒரு ரெக்கமெண்டேஷன் கேட்கறான். எங்க நாட்டு ராஜா எதே பண்ணுறாரு, ரிமோன் கோவிலுக்கு போறாரு, அவரோட படை தளபதியா அவரை கூட்டிட்டு நான் சும்மா உள்ளதான் போயிட்டு வருவேன். ஏன்னா என்னோட வேலை, என்னோட ஜாப் அது, நான் உள்ள போயிட்டு வரணும், அவர் கூட நான் இருக்கணும். ஆனா நான் உளுந்து வணங்க மாட்டேன். என் இருதயத்துல என்னோட இதய தெய்வம் யாரு? இயேசு கிறிஸ்துவாயிட்டாரு. இனிமே அவருக்கு தான் இடம், இவங்களுக்குலாம் இல்லை. நான் சும்மா உள்ள போனேன்னா என்னோட ஜாப் நேச்சர் அவரை கூட்டிட்டு வரணும், அவ்வளவுதான். அவரு போய் உளுந்து பணிந்து கொள்வாரு. ஆனா நான் போக வேண்டியதா இருக்குமே, அவரை சும்மா அவர் குனியும் பொழுது தூக்க வேண்டியதா இருக்குமே, அது தப்பாயிராதான்னு கேட்கணும். நான் அவரை விழுந்து வணங்கல, ஆனா நான் இந்த வேலையை செய்ய வேண்டியதற்கு என்னோட ஜாப்னு சொல்றேன். பரவாயில்ல, பயப்படாத, போயிட்டு வந்தாரு. ஏன்னா அவங்க இருதயத்துல யார் இருக்கா? இயேசு இருக்காரு. அதெல்லாம் பார்த்து பயப்படாத சொல்றவர் யாரு? எலிசா. ஏன்னா அவருக்கு எதை கண்டும் பயம் இல்லை. உள்ளத்துல கர்த்தருக்கு பயப்படுற பயம் வந்துட்டா எதை பார்த்தா நம்ம பயப்பட மாட்டோம். பிசாசை பார்த்து பயப்பட மாட்டோம், பேயை பார்த்து பயப்பட மாட்டோம், அசுத்தாவிகளை பார்த்து பயப்பட மாட்டோம். நம்மளை பயமுறுத்துற காரியங்கள் வந்தாலும் கர்த்தருக்கு பயப்படுற பயத்துல வளர நம்மளை இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம
டிஸ்ட்ராக்ஷன் வந்து எல்லாத்துல வந்து மீட்டு எடுத்துட்டு வந்துடும். திரும்பவும் ஆண்டவருக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம், ஓட ஆரம்பிப்போம். அதனால ஒரு சில காரியங்கள்லாம் நம்மளை அழுத்துது, கண்ணீரோட நம்ம சில காரியங்களை செய்யணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க அறுவடை பெருசா இருக்கும். சொன்ன பாதையிலே நடக்கும்போது, பயப்படாம இருக்கும்போது, டிஸ்ட்ராக்ஷன்ல மாட்டாம இருக்கும்போது உங்க அறுவடை பெருசு. இன்னைக்கு கண்ணீரோட விதைக்கிறது போல இருக்கலாம். இன்னைக்கு கண்ணீரோட சில காரியங்களை நீங்க கர்த்தர் சொல்லிதானே செஞ்சேன், கர்த்தர் சொல்லிதானே நான் போறேன், கர்த்தர் சொல்லிதானே நான் போகாம விட்டேன், கர்த்தர் சொல்லிதானே இதை வேண்டாம்னு சொல்லிட்டேன், கர்த்தர் சொல்லிதானே நான் எந்த பாதையில போயிட்டு இருக்கிறேன். கண்டிப்பா பெரிய அறுவடை இருக்கிறது. எலிசாவை ஆண்டவர் 2 மடங்கு ஆசீர்வதிக்க முடியும்னா அவனை கொண்டு பழைய ஏற்பாட்டிலேயே இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்து எழுந்தவர் நம்மளுக்குள்ள இருக்கிறார்னா நம்மளாலையும் ஆண்டவர் சொன்னதை செய்ய முடியும். நம்முடைய விதைப்புக்கு ஏற்ற அற்புதமான அறுவடை கோடா கொடி பெருக்கமும் உண்டு. அதனால மனதை வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் ஜெபத்து நிறைவு செய்வோம். அன்பு மிரக்கமல்ல நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே இடத்துல வருவோம், நன்றி செலுத்துவோம். அப்பேற்பட்ட நல்ல தேவன், எங்கள் தேவனாக, எங்களுடைய கர்த்தராக, எங்கள் ஆண்டவராக, எங்கள் ரட்சகராக தொழுது கொள்ளும்படிக்கு எங்களுக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக, இந்த வாழ்க்கைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்குள்ள பிசாசானவன் கொண்டு வருகிற உலகத்தனமான காரியங்களை நாங்கள் விழுந்து போகாதபடிக்கு நாள்தோறும் எங்களை நீர் நடத்த வல்லவர் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். ஆண்டவரே, எலிசா வழியாக இன்றைக்கு நீர் கற்றுக் கொடுத்த இந்த விதைப்பில் எங்களுக்கு மிகப்பெரிய அறுவடை உண்டு. எலிசாவுக்கு ஆசீர்வாதங்கள் பெரிதாக இருந்தது. அவர் எதற்கும் பயப்படவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே பயந்து தன் வாழ்நாட்களை எத்தனை பெரிய ராஜாக்களை பார்த்தாலும், யாரை பார்த்தாலும் அவர் எதற்கும் பயப்படவில்லை, கர்த்தருக்கே பயந்து வாழ்ந்தார். அதுபோல நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பயப்படுகிற பயத்திலே வளரும் பொழுது, அவருடைய காரியங்களிலே நாங்கள் எங்களுடைய கவனத்தை செலுத்தும் பொழுது, எங்களுக்காக கொடுத்த அந்த பாதையிலே விசுவாசத்தோடு ஓடும் பொழுது நிச்சயமாகவே தேவரீர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களை நடத்துவீர். எங்கள் விதைப்பு அருமையானதாக இருக்கும். நாங்கள் கண்ணீரோடு சில காரியங்களை விதைத்தாலும் எங்கள் அறுவடை கம்பீரமாக இருக்கும், அற்புதமாக இருக்கும் என்பதை நம்புகிறோம். இந்த வேலையிலே யூடியூப்ல பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்கள் வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்காக எதையெல்லாம் விட்டார்களோ இயேசுவின் நாமத்தினால் அவர்களுக்கு அது நூறத்தனையாய் அறுவடையாய் பெற்றுக்கொள்வார்கள். இயேசுவின் நாமத்தினால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் குடும்பத்திலும் எந்த கண்ணீரின் வழியாக அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்களோ, இந்த உலகம் முழுவதும், இந்த தேசங்கள் முழுவதும் எந்தெந்த காரியத்திலும் இவர்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ இயேசுவின் நாமத்தினால் அவர்கள் எல்லாம் இல்பொருளாகும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயமானது எங்களுக்கு முன்பாக செல்வதால் இயேசுவின் நாமத்தினால் இந்த பயமுறுத்துற காரியங்கள் அவைகள் நிர்மூலமாகும். இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய தயவு பெரிதாக இருக்கும், ஆண்டவருடைய அன்பு பெரிதாக இருக்கும். அதை ருசி பார்த்து இன்றைக்கு எங்கள் கண்ணீரின் விதையானது இன்னும் அற்புதமான அறுவடையை கொண்டு வரும். கம்பீரமாய் அறுத்து கர்த்தருடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை செலுத்துவோம் என்று ஒவ்வொருவரும் கரங்களை ஒப்புக் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் பிதாவே. ஆமென்.